வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நாம் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு லக்கணத்தில் சனி, ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி இருந்தால் எவ்வளவு நன்மைகள் என்பது மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரி, ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி இருந்து அந்த சனி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சனி போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி கொடுக்க எவர் தடுப்பார்? இயற்கையாகவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி இருந்து சுப கிரகங்கள் பார்வை பெற்று அந்த சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு ஏழரை சனி என்பது நடக்காமல் இருந்து ஆட்சி உச்சம் பெற்ற சனியாக அவருடைய லக்கணத்தில் உட்காரும் போது குரு பார்வை இருந்து அந்த கிரகம் வலுப்பெறும்போது கண்டிப்பாக அவர் ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு 12 வயதிற்கு மேல் ஆகும்போது அந்த குழந்தையோட தாய் தகப்பனுக்கோ அல்லது அந்த குழந்தைக்கோ ஏதாவது ஒரு வழியில் வருமானம் ஒரு அபரிதமான வளர்ச்சியும் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சனி அமரும் லக்கணத்தில். சனி லக்கணத்தில் அமர்ந்து குருபார்வை பெறும்போது ஒரு மத்திம வயது, ஒரு 20-25 வயசுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு தன்னால் வருமானம் வரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குன்றது தான் அந்த லக்கணத்தில் சனி என்பது. சொல்லுவாங்க, இந்த இப்போ நம்ம பிரக்ஞானத்தை எடுத்துக்கோங்க, கம்மியான வயசில் தான் செஸ் போர்ட்டில் விளையாண்டுருக்காரு, எவ்வளோ பெரிய கொடிச்சோன்னா வந்திருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இதுதான் லக்கணத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள். அந்த லக்கணத்தில் சனி இருந்து அந்த சுபகோள்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்களுடைய வளர்ச்சி அபரீதமாக இருக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். சரி, லக்கணத்தில் சனி இருக்குங்க, ஆனால் வளர்ச்சி இல்லைங்க அப்படின்னா தீய கோள்களுடைய பார்வை அங்கே இருக்கும். நம்ம அதான் ஜாதகத்தை ஆராய்ந்து வளர்க்கணும். அவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி இருந்து அது வலுவிழந்து இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு சமமான பலன்கள் நடக்கும். கெடுபலனும் நல்ல பலனும் சேர்ந்து நடக்கும். ஆனால் கெடுபலனே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி கிரகம் லக்கணத்தில் வலுவாக இருக்கும்போது சுபக்கோள்கள் பார்க்காம தீய கோள்கள் பார்த்தால் அந்த கிரகத்தோட பலன் சமமாக கொடுக்கும். உயர்வாகவும் இருக்கும், தாழ்வாகவும் இருக்கும், சமமாக போய்கிட்டு இருக்கும். சரி, அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எப்படி இருக்கும்? கும்பராசியில் மகர ராசியில் சனி இருந்து குரு பார்வை 5, 7, 9 முறையாக குரு பார்வை இருந்தது. அப்போ அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை என்றால் கூட ஒரு நாள் நல்ல ஒரு அபரிதமான யோகத்தை அந்த கிரகம் கொடுத்து செல்லும். அது அந்த மத்தியம வயதுக்குள்ளதான், அதை தாண்டணுன்ற அவசியம் கிடையாது. 25 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லட்சாதிபதி யோகத்துக்கு கூட வந்துடுவாங்க. இல்லை லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு படிப்பு படித்து அந்த 25 வயது முடிவதுக்குள்ளே ஒரு மாதம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை அந்த சனி பகவான் கொடுத்துட்டு போவார்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது உண்மையாக நிறைய ஜாதகங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். சனி லக்கணத்திலிருந்து குரு பார்வை இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல், அதாவது ஒரு மத்தியம வயதிற்கு மேல் அவர் நல்ல ஒரு லட்சாதிபதி ஆகக்கூடிய வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கார், சனி உடன் சேர்ந்த கிரகங்கள் என்ன, சனி பார்த்த கிரகங்கள் என்ன, சனி அமர்ந்த வீடு எப்படி இருக்கு, நட்பு வீடா, பகை வீடா, நீச்ச வீடா, உச்ச வீடா, ஆட்சி வீடான்றதெல்லாம் பார்த்து ஆராய்ந்து போய் நம்ம அந்த பலன் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்ம சொல்ல முடியும். சரி, அப்போ வலுவிழந்துருச்சு. வலுவிழந்தாலுமே உங்களுக்கு ஒரு மத்தியமமான பலன் நடக்கும். அது சனி ஒரு வீட்டில் லக்கணத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கூட தீய கோள்கள் பார்த்தாலும் தீய கிரகங்கள் பார்த்தாலும் கூட ஒரு மத்தியமான பலனை உறுதியாக கொடுக்கும் அப்படின்றத
நம்ம சொல்ல முடியும். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று உங்கள் பிரச்சனை ஜோதிடர் தேனிஷா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.